ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம க்ரோஷெட் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேடி செஞ்சு முடித்தோம். அதோட மேல் கோர்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்டின் கீ செயின். சிம்பிளாக ஒரு ஹார்டின் கீ செயின் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஹார்டின் கீ செயின் செஞ்சால் இதை செய்கிறது மட்டும் இல்லை, இதை நீங்கள் கீ செயினில் நீங்கள் செஞ்சு உங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் திங்ஸு நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹார்டின் கீ செயின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹார்டின் கீ செயின் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டு ஒரு 9-10 செயின் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9 இப்படி 10 கீ செயின் 10 செயின் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்பவுமே ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின்லேருந்து இந்த மாதிரி ஒரு 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டோம். 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இதை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின்லேயே திருப்பிட்டு ஃபஸ்ட்டு செயின்லே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவது சிங்கிள் க்ரோஷே, 4 5 6 7 8 ஆச்சுங்களா. 9 சிங்கிள் க்ரோஷே போடணும். 9 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு திருப்பி இதே லைனில் இந்த மாதிரி ஒரு 6 லைன் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 லைன் போட்டாச்சு. இந்த 6 லைன் போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 பாருங்க, 1 2 3 4 பின்ன 3 இங்கே 3. இப்போ இந்த சென்டராக எடுத்துக்கோங்க. ஒரு சென்டராக எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 விட்டு ஒரு சென்டராக எடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணால் ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறோம். பாருங்கள், டபுள் க்ரோஷெட் போடுறோம். சரிங்களா. இதில் வந்து ஒரே இதில் வந்து 9 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ இதை நீங்கள் வந்து கீ செயினாக பண்ணி கண்டிப்பாக சேல் பண்ண முடியும். நான்லாம் பண்ணியிருக்கேன், சேல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிசைன் நல்லா பண்ணிவிட்டு இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு நாளைக்கு உட்காந்து எத்தனை கீ செயின் வேணாலும் போட முடியும். நம்மளால் ஒரு 20-30 நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் 9 டபுள் க்ரோஷெட் போடுங்க. பாருங்க, இப்போ எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 ஆயிடுச்சா? 6 7 8 9 போட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு பாருங்கள், ஸ்லிப் நாட் போடுறேன், போட்டு இதை முடிச்சிருங்க. இப்போ இங்கிருந்து ஸ்லிப் நாட் போட்டிங்களா, இப்போ இங்கிருந்து சென்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 2 3, அதே மாதிரி இங்கே 1 2 3. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷெட் தான் போட போகிறோம். இங்கே
டபுள் க்ரோஷெட் தான் போட போகிறோம். சென்ட்ரு பார்த்துக்குங்க. இதுலேயும் 9 டபுள் க்ரோஷெட் இந்த மாதிரி போட்டு நம்ம 2 பக்கமும் போட்டு இது பண்ணிடணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸும் போடணும். இன்னொன்று போட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு பீஸ் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பீஸும் போட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் உள்ள ஒரு இடத்துல லூஸு டைட்டாக போட்டோன்னா கொஞ்சம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரே மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இது உள்ளன் வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா திக்காகவும் ஒரு இடத்துல ரொம்ப இதாகவும் இருந்தது. அதனால் இப்படி இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியாது. இப்போ இது இன்னொரு பீஸ் போட்டுடலாம். போட்டுட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி 2 பார்ட் போட்டுட்டோம். இப்போ 2 பார்ட் போட்டோன்னா அந்த 2 பார்ட்டையும் இப்படி வச்சு இங்கேருந்து இந்த எண்டுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சேம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரியே தான். சிக்கிருச்சுங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இதுவும் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள். இப்படி இது 2 வச்சு ரெண்டு ஆர்ட்டையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணி இந்த பக்கமும் இப்படி இது ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி சுற்றி வர தைச்சிட்டு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து இதில் அடைச்சிருங்க. ஃபுல்லாக 2 ஹார்ட்டினையும் 2 செஞ்சதையும் நம்ம இப்படி ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணி இதில் கொஞ்சமாக பஞ்சு வச்சு அடைச்சிருங்க. பஞ்சு வச்சு ஓரளவுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து அந்த அளவுக்கு பஞ்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா பஞ்சு வச்ச அப்புறம் எப்பவும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இந்த இடம் வரும்போது நம்ம ஒரு ஸ்லிப் நாட்டு தான் போடணும். பாருங்க, சென்ட்ரு வரும்போது 2 ஹார்ட்டினுக்கும் இந்த சென்ட்ரு வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணால் ஒரு ஸ்லிப் நாட்டு தான் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு நல்லா இழுத்துருங்க. அப்போ தான் அந்த ஷேப் வரும் உங்களுக்கு அந்த இடத்துல. அப்புறம் அங்கேருந்து அதுக்கப்புறம் அப்படியே இதோட போட்டு ஃபினிஷிங் பண்ணிடணும். இந்த மாதிரி ஹார்ட்டின் செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஒரே நாளைக்கு 10-15 கூட நம்மளால் செய்ய முடியும். இதை நம்ம வந்து ஒரு ரேட் வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம டைமிங்கு, அப்புறம் இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை சேல் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் கூட டெக்கரேட்லாம் பண்ணலாம். நேம் கூட எழுதலாம் எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சு. கொடுக்குறவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரேட்டும் ஃப்ரெண்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண சென்டரில் என்ன பண்ணால் சென்டர்லேருந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அப்படியே செயின் போட்டுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு செயின் போட்டுட்டு இதில் கீ செயினை ஆட் பண்ணிடணும். இந்த இடத்துல வரும்போது இந்த அளவு போதும்னா நம்ம அதில் விட்டுட்டு கீ செயினை ஆட் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வரும். நம்ம கீ செயினை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ரேட்
வைக்கணும்னு தோணுதோ 25 30 இந்த மாதிரி ரேட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக போகும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, சி.